இப்ப இருக்க பரபரப்பான இந்த அரசியல் சூழல்ல குறைந்தபட்சம் 3 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட அனைத்து கட்சிகளும் அவங்களோட கொறடாக்களை நியமிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமா அரசு தரப்பு கொறடாவா விருகம்பாக்கம் எம்எல்ஏ சபரிநாதன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆங்கிலத்துல கொறடா என்றால் விப்புன்னு அர்த்தம். ஏன் அனைத்து கட்சிகளும் கொறடா நியமிக்கிறாங்க, இந்த கொறடா அப்படின்ற நபரோட டியூட்டிஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டியூட்டி ஓட்டிங் கண்ட்ரோல். பார்லிமெண்ட்லனாலும் சரி, ஸ்டேட் அசம்பிளிலனாலும் சரி, ஒரு கட்சி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு ஃபேவரா அந்த மெம்பர்ஸ் ஓட் பண்ணணுன்றத இன்ஸ்ட்ரக்ட் பண்றதுதான் இந்த கொறடாவோட வேலை. எந்தெந்த சூழல்லனா ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கும் போது சரி, ஒரு நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு எடுக்கும் போது சரி, ஏதாச்சும் முக்கியமான பில் பாஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி டயத்தெல்லாம் அவங்களுக்கு ஃபேவரா இருக்கணும்ன்றத இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். செகண்ட் டியூட்டி அட்டெண்டன்ஸ் மெயின்டெனன்ஸ். எம்எல்ஏ அண்ட் எம்பிஸ் அசம்பிளிக்கு வராங்களா, அட்டன் பண்றாங்களா, இல்ல ஏதாச்சும் முக்கியமான செஷன்ஸை மிஸ் பண்றாங்களான்றத கண்காணிக்கிறது இவங்களோட வேலை. தேர்ட் டியூட்டி டிசிப்ளினரி ஆக்ஷன். இது இவங்களோட டியூட்டின்னு சொல்லாம இவங்களோட பவர்னு கூட சொல்லலாம். இவங்க கட்சி என்ன டிசிஷன் எடுத்திருக்கோ அதுக்கு ஃபேவரா இல்லாம ஏதாச்சும் மெம்பர்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டா ஓட் பண்ணியிருக்காங்க, இவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆப்போசிட்டா ஓட் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க அவங்கள ஆன்டி டிஃபெக்ஷன் லா கீழே தகுதி நீக்கம் கூட பண்ணலாம். சட்டம் அறிவோம், உரிமையை காப்போம். யுவர்ஸ் லாஃபுல்லி மனோஜ். தேங்க்யூ.